இனியா இப்படி பண்ணதை நினச்சி எங்கள் பாட்டி ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. இனியா கிட்ட நம்ம பக்குவமாக பேசி எடுத்து சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தா, அவள் எடுத்தறிஞ்சு பேசுகிறத நினச்சி ரொம்ப வருத்தத்தில் இருக்கிற பாட்டியை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இனியாவை அழைக்கிறதுக்காக திரும்ப காலேஜுக்கு போகிறாங்க. காலேஜுக்கு போகிற எங்கள் பாட்டி வந்துட்டு இனியா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை. அப்போ தான் எங்கள் எழில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இனியாவை பார்க்குறதுக்காக வராங்க. வரவங்க எங்கள் பாட்டி ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்ததுமே, என்னாச்சு பாட்டி, ஏன் இப்படி கவலையாக இருக்கீங்கன்னு சொல்லி அதுக்கு எங்கள் எழில் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நிலா எப்படி இருக்கா, அமிர்தா எப்படி இருக்கான்னு சொல்லி இங்கே கேட்க, அவங்களே நல்லா இருக்கிறது இருக்கட்டும் பாட்டி, நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, நீங்கள் வாங்க முதல்லன்னு சொல்லி இங்கே கூப்பிடுறாங்க. ஆமாம் இனியா எங்க அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டிக்கிட்ட கேட்க, இங்கே ஏதோ கோச்சிங் நடந்துட்டுருக்கான், அதான் அவள் இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கோச்சிங் என்ன ஏதுன்னு கேட்குறப்போ அதுக்கு எங்கள் பாட்டி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்க, அவள் ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா, ஆனால் அந்த விஷயத்துக்காக இவ்வளோ அடமெண்டாக இருப்பான்னு நானும் நினச்சி கூட பார்க்கல, இனியா வரட்டும் அவகிட்ட நான் பேசுகிறேன் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாவுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை விட்டுற வேண்டியதானே, வீட்டில் யாருக்குமே விருப்பம் இல்லாதப்போ இவ எதுக்காக அப்பாவை பார்த்து பேசணும், இவ ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான், திரும்ப திரும்ப வீட்டில் ஏதாவது தவறு பண்ணிக்கிட்டே இருக்கா, இல்லைனா ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கா, இவ எப்போ தான் ஒரு பெரிய பிள்ளையாட்டம் நடந்துக்க போகிறான்னு தெரியல, இப்போ வரைக்கும் தான் நினச்சதை நடத்தியே தீரணுன்ற ஒரு வெறியில தான் பண்ணிகிட்டு இருக்கான். ஏற்கனவே அவளால் நம்ம குடும்பத்தில் வந்த பிரச்சனைகள் எதுவுமே பத்தாதம்மா, திரும்பவும் அம்மாவுடைய மனசை கஷ்டப்படுத்திட்டே இருக்கணுமாம்மா அப்படின்னு எங்கள் ரொம்பவே கோவப்படுறாங்க. என்னைக்கு அவள் என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாலும் அன்னைக்காவது நான் வீட்டில் அம்மா கிட்ட சொல்லியிருக்கணும். அம்மா கிட்ட அம்மா எப்படி சம்மதிப்பாங்கன்னு நானும் நினச்சிட்டு இருந்தேன். அம்மா இப்படி வேண்டான்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அது என்னால் புரிஞ்சுக்க முடியும் பாட்டி. அதே மீறி இங்கே இனியா பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு பேசிகிட்டு இருக்க நேரத்தில் அங்கேருந்து இனியா வராங்க. பான்னு நீ பண்ண வந்தேன்னு சொல்ல, உன்னை பார்க்க தான் வந்தேன்டா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, அது வந்துன்னு நான் தான் டான்ஸ் விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசினேன்ல, அதுக்காக தானே ஒரு சின்ன ப்ராக்டிஸ்னு, ஆனால் இனிமேல் இங்கே சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் காலேஜில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, வெளியில் டான்ஸ் கிளாஸ் போய் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, ஏம்மா இங்கே தான் அம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதே மீறி நீ எதுக்காக இதை செய்யணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்ல, என்னென்ன நீ இப்படி பேசுகிற, அன்றைக்கி எனக்கு சப்போர்ட்டாக பேசினேன், இன்றைக்கி நான் வரத்துக்குள்ளே பாட்டி உங்ககிட்ட என்ன சொல்லிட்டாங்க, பாட்டி உன் மனசை மாற்றிட்டாங்களான்னு சொல்லி கேட்குறப்போ, முதல்ல நீ இப்போதைக்கு இந்த விஷயத்தை இங்கே பேச வேண்டாம், முதல்ல வீட்டுக்கு வா போகலான்னு சொல்ல, இங்கே 3 பேருமே வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. வீட்டுக்கு போயினது பிறகு இங்கே இனியாவை நிற்க வச்சுட்டு கேட்குறாங்க, ஏன் இனியா எதுக்காக நீ அப்பாவை போய் பார்த்தா அப்படின்னு சொல்ல, என்னென்னு நீயும் வீட்டில் இருக்க மாதிரியே கேள்வி கேட்குற, இவங்க எல்லாருக்கும் அப்பா வேணும்னா அவங்க கிட்ட பேசணும், வேண்டானா நான் பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லிங்க இனியா கேள்வி கேட்க, என்னடி என்னடி எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்க, நானும் பார்த்துட்டே இருக்கேன், பூனா போதுன்னு விட்டா எங்கள் பாட்டி எதிர்த்து பேசுகிறேன், அம்மாவை எதிர்த்து பேசுகிறேன், வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் வாயாடிக்கிட்டே இருக்கேன், உனக்கு எங்கேயும் தேடி வந்துச்சு இந்த பழக்கம்னு சொல்லிங்க கேள்வி கேட்க, உங்ககிட்டேருந்து தாம்மா வந்துச்சு அப்படின்னு இங்கே திடீர்னு இந்த வார்த்தையை விட்டுறாங்க. இதை கேட்ட பாக்கியா அப்படியே உடஞ்சி போய் நிற்க, என்ன இனியா பேச்சு இதெல்லாம், எப்போதுலேருந்து இந்த மாதிரி பேச கற்றுக்கிட்டேன்னு சொல்ல, பின்ன என்னென்ன எந்த அளவுக்கு நான் இந்த வீட்டில் பொறுமையாக போயிட்டுருக்காது, ஒன்று எதுக்கு எடுத்தாலும் திட்டுறாங்க இல்லைன்னா அடிக்கிறாங்க, இது மட்டும்தான் இவங்களுக்கு தெரியுது, இப்படியே நான் டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா நான் திரும்ப நான் டேடி கூட போயிருந்தப்பன்னு சொல்ல, உன் டாடி கூட தானே இனியா, தாராளமாக போய் அங்கே சந்தோஷமாக இரு, யார் வேண்டான்னு சொன்னால், எனக்கு எனவே நீ அங்கே போய் இருந்தப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே உனக்கு ஞாபகம் இல்லை என்ன அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு, அதுக்காக அதே விஷயத்த நான் திரும்ப பண்ணுவேனா என்ன, இப்போதெல்லாம் எனக்கு டேடி ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க, என் மேலே அன்பாக அக்கறையாக பாசமாக நடந்துக்கிறாங்க, ஆனால் அம்மாவுக்கு தான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே மாட்டுது, எப்போதும் வேலைன்னு வேலை பற்றின எண்ணங்களில் மட்டுமே இருக்காங்களே தவிர இவளுக்கு என்ன பண்ணால் நல்லாயிருக்கும், இவளுக்கு என்ன பிடிச்சதை செய்யலான்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி எங்கள் தன்னுடைய அம்மாவை திட்ட, என்ன இனியா இப்படியெல்லாம் பேசுகிறேன், அம்மா நமக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஏற்கனவே எங்கள் அப்பாவால் கஷ்டப்பட்டதை பத்தாதம்மா இப்போ நீ வேற எதுக்காக இனி அப்படி கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லி இங்கே கேட்கும்போது, அங்கேருந்து நிற்கிற ஈஸ்வரியும் எங்கள் இனியா பக்கத்தில் வந்து, என்னடி இப்போல்லாம் உனக்கு அப்பா பாசம் ரொம்ப அதிகமாகிடுச்சு, அவன் பண்ண தவறு எல்லாத்தையும் மறந்துட்டியா, இந்த குடும்பமே வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனவனை எதுக்கடி இப்படி நீ தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கன்னு சொல்ல, ஏன்னா அவர் என்னுடைய டேடி, உங்களுக்கு வேணா ஒரு பிள்ளை இல்லாமல் போயிருக்கலாம், ஆனால் அவர் எனக்கு அப்பா, அந்த உரிமையை யாராலும் விட்டு கொடுக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாண்டே பெரிய உரிமை, பொண்ணே வேணாம் எனக்கு, அந்த பொண்டாட்டியும் அந்த பொண்ணு தான் என் குடும்பம்னு சொல்லிட்டு போனவன் தான் உனக்கு பெரிய மனுஷனாக தெரியுறான், இங்கே உனக்காக இரவும் பகலுமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்க உன்னோட அம்மா ஒன்றுமே இல்லாத மாதிரி பேசுகிறேன்னு சொல்லும்போது, ஆமாம் பாட்டி நான் அப்படி தான் பேசுவேன், ஏன்னா எனக்காக என்னை பற்றி யோசிக்கிறவங்க தான் எனக்கு பெருசு, என்னை பற்றி யோசிக்காதவங்களை பற்றி நான் எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா பாட்டி வந்துட்டு ஓங்கி கையை அறைய போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இனியா இங்கே நம்ம பாட்டியோட கையை இருக்க பிடிக்க, இது பாட்டிக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது. இனியா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிங்க வந்துட்டு தன்னுடைய அதாவது பாக்கியா வந்து சத்தம் போடும்போது, போதும் நிறுத்துமா, நீயும் ஒரு வார்த்தை பேசாத, இந்த வீட்டில் இருந்தால் நீங்கள் எல்லாரையும் நான் அடிச்சே கொண்டுடுவீங்க, இனிமேல் இந்த ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் நான் இருக்க போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, அப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த செலியனுக்கும் சரி எழிலுக்கும் சரி பயங்கரமான ஒரு கோவம் வருது. கொஞ்சம் கூட யோசிக்காத எழில் இங்கே கன்னத்தில் பல்லார்னு ஒரு அறையை விட்டுறாங்க, வீட்டில் பெரியவங்கன்னு கூட பார்க்காம அவங்க கையை ஓங்கி பிடிக்கிற, அம்மானு கூட பார்க்காம வேகமாக அவங்க குரலுக்கு
வசந்த மாதிரி நீ உன் குரலை வசதி பேசுகிறேன். இந்த பழக்கம்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை இனியா. இந்த வீட்டில் அடக்கம் அடக்கமாக எங்கள் வீட்டுக்கு ஒரு பொண்ணாக நடந்துக்க பழகு. இந்த பழக்கம்லாம் உங்கள் அப்பா கிட்டேருந்து வந்ததாக இருக்கலாம், ஆனால் அதுக்காக இப்படி இந்த வீட்டில் நடந்துக்கணும்னு நினச்சனா நடக்கிறதே வேற. ஒரு அண்ணனா நாங்கள் 2 பேரும் உன்னை கண்டிக்கிறதுக்கான எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்குது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. இன்றைக்கி அம்மா ஒரு விஷயத்தை நீ செய்ய வேண்டாம் போகக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு பின்னாடி காரணம் இருக்குன்றது உனக்கு தெரியாதா? ஏற்கனவே 2-3 விஷயத்தில் அம்மா சொன்னதை கேட்காம நீ என்ன கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கன்றதை கொஞ்ச நாள் யோசிச்சு பார்த்தியா? இப்படி எதுவுமே தெரியாமல் உன் விருப்பத்துக்கு இந்த வீட்டில் என்னென்னு சத்தம் வைக்கிறேன், அது உன் பாட்டிக்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் வயசுக்கு மரியாதை கொடுக்காம இப்படி நடந்துக்கிறேன். இந்த பழக்கம்லாம் உனக்கு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசுகிறப்போ இங்கே சத்தம் வெளியில் கேட்டிருந்த இங்கே கோபி வந்துட்டு உள்ளே வராங்க. இப்போ என்ன பிரச்சனை? எதுக்காக இப்படி இனியா கிட்ட எல்லாரும் கேள்வி கேட்குறீங்க? இனியா நீ எதுக்குமா அழுகிற அப்படின்னு சொல்ல, முதல்ல நீ அங்கேயே நில்லுடா, இந்த வீட்டுக்குள்ளே நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே இனியா ஓடி போய் தன்னுடைய அப்பாவை கட்டி பிடிக்கிறதெல்லாம் பார்த்தா இங்கே சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இங்கே பாக்கியாவுக்கும் சரி, கூட நிற்கிற ஈஸ்வரிக்கும் சரி. இங்கே இப்படி இனியா அழுகுறத பார்த்ததும் கோபி சொல்கிறாங்க, நீ என்னம்மா இனியா, இந்த வீட்டில் நீ இருக்க வேண்டாம், இப்போவே கிளம்பி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் இனியா வந்துட்டு இங்கே தயங்கி நின்றுக்கிட்டே இருக்க. இனியா நீ தாராளமாக போ, இரு நானே உன் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி எங்கள் செல்லியன் மேலே போக, இதெல்லாம் பார்த்தா இனியாவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. என் மேலே எவ்வளோ பாசமாக அன்பாக இருந்தாங்க எல்லாருமே, இப்போ என்னை எதுக்காக இப்படி வந்துட்டு விரட்டணும் அப்படின்றதுல ஒரு நோக்கமாக இருக்காங்க. அப்போ நான் அவங்க எல்லாருக்கும் சுமையாக இருக்கணான்னு சொல்லி இங்கே கேள்வி கேட்க, என்னம்மா இனியா இப்படி கேட்டுட்டேன், உன்னை எப்படியாவது இந்த மாதிரி சண்டை போட்டு உன் மனசை கஷ்டப்படுத்தி அனுப்பிவிடணும் அப்படின்றது தானே உன்னுடைய அம்மாவுடைய எண்ணமே. அது இப்போ நிறைவேறிடுச்சு, அந்த சந்தோஷத்தில் அவளும் இருப்பான், உன்னெல்லாம் அவளால் வச்சு பார்த்துக்க முடியாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. போது நிறுத்துங்க, எங்கே வந்து எங்கள் அம்மாவை பற்றி நீங்கள் தப்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் வீட்டுக்கு நாங்கள் என்னைக்காவது வந்திருக்கோமா? உங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்கோமா? இங்கே வந்து எங்கள் அம்மாவை பேசுகிறதுக்கான உரிமை உங்களுக்கு யார் கொடுத்ததுன்னு சொல்ல, என்ன இருந்தாலும் இந்த வீட்டில் என்னுடைய பசங்களும் நீங்கள்லாம் இருக்கீங்க, உங்களை பார்க்குறதுக்காக தான் நானும் வந்தேன் அப்படின்னு சொல்ல, அந்த உறவெல்லாம் எப்போயோ முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல, அதை என் பொண்ணு இனியா சொல்லட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இனியா இப்படி பேசாமல் நிற்கிறத பார்த்ததும் எங்கள் பாக்கியாவுக்கும் சரி ஈஸ்வரிக்கும் சரி ரொம்பவும் ஒரு கோவம் தான் வர செய்த எங்கள் இனியா மேலே. இனியா என்றைக்குமே திருந்த போகிறது கிடையாது, அவளுக்கு பட்டாதான் புத்தி வரும். ஒவ்வொரு இடத்துலையும் நான் போய் அவளை காப்பாற்றுறேன்ல, ஒவ்வொரு இடத்துலையும் அவளுக்காக போய் நின்று பேசுகிறேன்ல, அந்த ஒரு காரணத்துக்காக தான் அப்படி ஒன்று நடந்ததுனால தான் அவளுக்கு கஷ்டம்னால என்னன்னு தெரிய மாட்டுது, எல்லாமே ஈஸியாகவே தெரியுது. நீ விடுச்சலியா, அவள் அப்பா கூட போகட்டும்னு சொல்லும்போது இதை கேட்ட ஈஸ்வரி, என்ன பாக்கியா இதெல்லாம் நீயே இப்படி சொல்றியன்னு சொல்லும்போது, ஆமாத்த அவளுக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னா தாராளமாக போகட்டும், அப்போவாது நம்மளுடைய அன்பு பாசம் இதெல்லாம் பொய்யில்லை நிஜம்ன்றது அவளுக்கு தெரியும். அதே போல் இங்கே எது தவறுன்றதையும் அப்போ தான் அவள் புரிஞ்சுப்பான். நம்ம நல்லதுக்கு சொல்கிறது எதுவுமே அவளுக்கு அது நல்லதாக படலை அப்படின்றப்போ நம்ம அதை வந்துட்டு அதில் பட்டு புத்தி வந்தால் மட்டும்தானே அவள் திருந்த முடியும். 2 விஷயத்தில் நான் அவளுக்கு துணையாக நின்று அவளை காப்பாற்றிருக்கேன். அவளுக்காக எங்கள் காலேஜ் பிரின்ஸிபல் மேடம் வரையும் திட்டு வாங்கியிருக்கேன், அசிங்கப்பட்டு நின்று இருக்கேன் அவங்க முன்னாடி. அதையெல்லாம் பற்றி யோசிக்காத இவ கண்டிப்பாக வாழ்க்கையில் இந்த கஷ்டத்தை, இந்த வரப்போகிற பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி அவள் வந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள்னால் என்னென்னு தெரியும். ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிக்கணுன்ற ஒரு எண்ணமும் வரும். போகட்டும் விடுங்கத்தை, தாராளமாக போகட்டும், நான் எதுக்காக இப்படியெல்லாம் சொன்னன்றது அவள் போக போக புரிஞ்சுப்பான். அப்போவாது அம்மா நம்ம நல்லதுக்கு தான் சொல்லியிருக்காங்கன்றது அப்போ தான் அவளுக்கு புத்தி வரும்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியா உள்ளே சொல்லிட்டு போக, நீ வாமா இனியா, இங்கே ஏழாதவங்க இப்படி தான் பேசுவாங்க, தன்னால் செய்ய முடியாது, செய்கிறவங்களையும் கெடுக்கணுங்கிறதுக்காக இப்படி தான் நடந்துப்பாங்க. நீ வாமா இனியா நம்ம கூட போகலான்னு சொல்லி இனியாவை கூட்டிகிட்டு கிளம்ப, இனியா எல்லாரையும் திரும்பி பார்த்தபடியே போகிறாங்க. அவங்களும் கோபத்தில் போகிறதுனால யார்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட பேசலை. எங்கள் பாக்கியாவும் வந்துட்டு செம்ம டென்ஷனில் தான் இருக்காங்க. அங்கே தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுமே நீ உள்ளே போமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு நடந்த பிரச்சனையை சொல்ல, எனக்கு இனியா இங்கே இருக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஏற்கனவே இனியா இப்படி ஒரு விஷயத்த பண்ணி என் மேலே பழி போடணும்னு நினச்சவ இங்கே திரும்பவும் அதே மாதிரி சண்டை போட்டு வந்திருக்கான். அப்புறம் நான் ஏதாவது சொல்ல போய் திரும்ப அதை அவள் ஏதாவது பண்ணிக்கிறேன்னு போயிட்டானா அப்புறம் அதை என்னால் தாங்கிக்கவே முடியாது. பேசாமல் நீங்களாவது உங்கள் பொண்ணாவது என்னே இந்த பிரச்சனையில் இழுக்காதீங்க கோபி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராதிகா ஒதுங்கே நிற்கிறாங்க. இன்னும் இவ இப்படி பேசிட்டு போகிறாளே நினச்சி இங்கே வந்து நம்ம கோபியும் இறந்துக்கிட்டு இருக்கேன். இனியும் உள்ளே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். இனியாவுக்கு ஆறுதலும் சொல்கிறாங்க. நாளைக்கே உன்னை நான் கிளாஸில் சேர்த்து விட்றேம்மா அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் டாடி, நான் வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணி நல்ல பேர் எடுப்பேன், நான் உங்கள் பேரை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி இங்கே இனியாவும் சொல்ல, இதை கேட்ட கோபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ ஓவரால் காலேஜில் இனியாவும் செலக்ட் ஆகிருக்கிறதுனால இனியாவும் இன்னொரு பொண்ணுமே வந்துட்டு இந்த இதில் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. இதில் யாரையாவது ஒருத்தவங்க தான் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு சொன்னதுனால இங்கே இனியாவையும் அந்த பொண்ணையும் வந்துட்டு அந்த ஆடிஷன் நடத்துகிறாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாங்க. இங்கே வந்து கோபி தான் வந்துட்டு இனியாவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் காலேஜில் 2 மந்த்துக்கான பர்மிஷன் இது எல்லாத்தையுமே முதலே வாங்கிடுறாங்க. இனியா தான் மேலே இருந்த ஒரு ஆர்வத்தினால ஆர்வ கோளாறால் இதை செஞ்சிடறாங்க. இதனால் இனிமேல்
அவங்களால இப்போ ஒரு 2 மந்த்துக்கு காலேஜுக்கு போகவும் முடியாது. இடையில போனால் கூட அவங்க சேர்த்துக்கவும் மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டான ஒரு காலேஜ் அப்படின்றதுனால இவங்க அந்த ரூல்ஸ் படி இங்கே இனியாவை வந்துட்டு 2 மந்த் அவங்கள வந்துட்டு வெளியிலே அனுப்பிடுறாங்க. இந்த ப்ரோக்ராமில் நீ பார்ட்டிசிபேட் பண்ணணும், இதில் நீ ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. இதனால் இனியா வந்து தான் மேலே இருக்க நம்பிக்கையில் இங்கே வந்துட்டு வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க கூட போட்டிக்கு இன்னொரு பொண்ணு இருக்கேன், கண்டிப்பாக நீ ஜெயிச்சிருவேனியா, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, இதில் வின் பண்ணிட்டேன்னா அப்புறம் நீ தான் 2 மந்த்துக்கு அந்த ப்ரோக்ராமில் நீ பார்ட்டிசிபேட் பண்ணுற, அதுக்கப்புறம் ஃபைனலில் வின் பண்ணுற, இந்த 2 பேரில் நீயும் முன்னாடி போயிட்டேன்னா கண்டிப்பாக எனக்கு அப்பாவுக்கு ரொம்ப பெருமைமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இனியா என்ன பண்ணுறாங்கன்னா இனியாவும் போய் டான்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு இங்கே அந்த பொண்ணுமே டான்ஸ் பண்ணுறாங்க. 2 பேருமே டான்ஸ் பண்ணிட்டு இருக்கப்ப இங்கே வந்து ஜட்ஜஸ் வந்துட்டு யாருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனையில் தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் அங்கே ஆடிஷன் பண்ணுறவரும் எங்கள் இனியாவோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு தனியாக பேசுகிறாங்க. அதாவது கோபிகிட்ட கேட்குறாங்க, இனியா கிட்டேயும் கோபிகிட்டையும், உங்கள் பொண்ணு நல்லாவே டான்ஸ் ஆடுறா, அவளுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, கண்டிப்பாக இதில் மென்மேலும் வளர்கிறதுக்கு நல்ல வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே அந்த அந்த பொண்ணோட டேடி வந்துட்டு அவங்க தான் இந்த பொண்ணை வந்துட்டு செலக்ட் பண்ணணுன்றதுல ரொம்ப மும்மரமாக இருக்காங்கன்னு சொல்லும்போது, என்ன சார் திறமைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இப்படி அவங்க சொன்னாங்கன்றதுக்காக அந்த பொண்ணை செலக்ட் பண்ணிடுவீங்களான்னு சொல்ல, இனியா இதை கேட்ட அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. இல்லை சார், அவங்க ஏற்கனவே இந்த பொண்ணை செலக்ட் பண்ணணும்னு சொல்லி 50 லேக்ஸ் பணம் தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, 50 லேக்கா அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆமாம் சார், அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்கு இல்லையா, அதுக்காக தான் சொல்லும்போது இங்கே இனி அப்படியே அதிர்ச்சியில் உடஞ்சி போய் நிற்க, எங்களுக்கு அவ்வளோலாம் வேணாம் சார், உங்களால் முடிஞ்ச ஒரு 20 லேக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் இனி அவள் செலக்ட் பண்ணி வச்சுருவோன்னு சொல்ல, என்ன சார் 50 லேக் கொடுக்குறவங்கள வேணான்னு சொல்லிட்டு எங்ககிட்ட இப்போ 20 லேக் கொடுத்தா சரி பண்ணிடுறேன்னு சொல்கிறீங்களேன்னு சொல்ல, இல்லை என்ன இருந்தாலும் இங்கே 2 பேரில் இனியா வந்துட்டு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, அதையும் நாங்கள் கவனிக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு இங்கே கோபி அதிர்ச்சியில் நிற்க, என்ன டாடி இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு நினைக்க, இங்கே ஒன்றே வந்துட்டு யோசிக்கிறாங்க. நம்ம வீடு விற்ற பணம் தான் நம்மள்ட்ட இருக்குல்ல, நம்ம பேசாமல் நம்ம ராதிகாட்ட கேட்டு பார்க்கலாமான்னு சொல்லி இங்கே இனியாவை கூட்டிகிட்டு ராதிகாவோட வீட்டுக்கு போகிறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார், நாங்கள் ஈவினிங்குள்ளே வந்துடுறோம், எங்களுடைய முடிவை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிளம்ப, இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இனியாவை கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு போகிறவங்க ராதிகாட்ட கேட்குறாங்க. ராதிகா வந்துட்டு அதெல்லாம் முடியாது கோபி, அந்த பணத்தை நான் மயூ பேரில் டெபாசிட் பண்ணி வச்சுட்டேன், இப்படி நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்கன்றதுக்காக என்னால் எடுத்து கொடுத்துட்டே இருக்க முடியாது, உங்களோட பிஸ்னஸையும் நம்ப முடியாது, உங்களையும் நம்ப முடியாது, அப்புறம் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்த எனக்கும் என் பொண்ணுக்கும் என்ன அர்த்தம், என்னத்தை கொடுக்க போகிறீங்க நீங்கள், எங்களால் அந்த பணத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி வந்துட்டு ராதிகா படிக்க, ஏற்கனவே அதில் பாதி பணம் செலவாயிடுச்சு, மீதி இருக்கிற பணத்தை தான் அதையும் போட்டு வச்சுருக்கேன், அதுலேயும் 20 லட்ச ரூபாய் கேட்குறீங்க, இருக்கிறதே ஒரு 10 15 தான் கிடக்கு, அதில் 20 லட்ச ரூபாயை கேட்டால் நான் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை ராதிகா உன்னால் முடிஞ்சால் ட்ரை பண்ணி கொடுக்க முடியுமான்னு சொல்ல, ஏன் இனியா இப்போ படிக்கிற வயசில் உனக்கு டான்ஸ் ரொம்ப முக்கியமா, உங்கள் அம்மாவே வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்றப்போ நீ அதே மாரி டான்ஸ் பண்ணி என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா பேசும்போது, நீ எதுக்காக இப்படி குழந்தைய திட்டுற, குழந்தை அவள் பாவம், அவள் ஆசைப்பட்டதான் அவள் செய்யணும்னு ஆசைப்பட்றா, அதை செய்ய விடாமல் நீ எதுக்கு தடுக்கிற, நீயும் பாக்கியா மாதிரியே நடந்துக்காதான்னு சொல்லும்போது, என்ன கோபி சைடு கேப்பில் என்ன பாக்கியா கூட கம்பேர் பண்ணி பேசுகிறீங்களான்னு சொல்லி ராதிகா கோவப்பட, ப்ளீஸ் பேபி உன்னால் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல, என்னால் முடியாது கோபி, சும்மா டான்ஸு அப்படி இப்படின்றதுக்காகலாம் தெண்டமாக பணத்தை வந்து என்னால் எடுத்து கொடுக்க முடியாது, அதுவும் அவங்க சொல்கிறது உண்மையாக பொய்ன்னு கூட தெரியாமல் இப்படி பணத்தை கொண்டு கொடுத்துட்டு நட்டமாக சொல்கிறீங்களா அப்படின்னு இங்கே நம்ம ராதிகாவை கேட்டுட்டு, நிவா மயு போகலான்னு சொல்லி மயுவை கூட்டிகிட்டு வெளியில் கிளம்பி போயிடுறாங்க. இங்கே இனியா ரொம்ப அழுகுறாங்க. சாரி டாடி, என்னால் உங்களுக்கு என்ன பிரச்சனை, ப்ளீஸ் டாடி வேண்டாம், நான் ஆசைப்பட்டதோடே இருக்கட்டும், அதேமாரி நான் அதை செய்யணுன்ற எண்ணம்லாம் எனக்கு இல்லைன்னு சொல்லும்போது, நிவாமா நேரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவை கூட்டிகிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனவங்க இங்கே இனியாவுக்காக பேசுகிறாங்க. மொத்த விஷயத்தையும் சொல்ல, இங்கே வந்துட்டு ஈஸ்வரியோ இல்லை பாக்கியாவோ இதெல்லாம் காதில் வாங்கிக்காமல் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆமாம், நான் இவ்வளவு சொல்கிறேன், இனியாவுக்காக பேசுகிறேன், உங்களால் இங்கே இனியாவுக்கு பணம் கொடுத்து உதவி பண்ண முடியாதுலன்னு சொல்லி கேட்க, இனியாவை நான் பார்த்துக்கிறேன், இனியாவுக்கு தேவையானதை செய்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனேன், இப்போ ஒரு 20 லட்ச ரூபாய்க்காக இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு இங்கே ஈஸ்வரி கேட்க, விளையாடாதீங்கம்மா, என்கிட்ட பணம் இருந்தால் என் பொண்ணுக்கு செலவு பண்ணியிருக்க மாட்டேனா, அப்பாவும் எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல பாதி கொடுக்காம தானே இருக்காங்க, பேசாமல் அந்த இடத்த இப்போ எனக்கு எழுதி கொடுத்தீங்கன்னா நான் அதை வச்சு எப்படியாவது நான் இனியாவை நான் வந்துட்டு சேர்த்து விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும், இல்லை அந்த பத்திரத்தை கொடுத்தாவது நான் கடன் வாங்கியாவது நான் என் பொண்ணை நான் அந்த டான்ஸ் ப்ரோக்ராமில் கலந்துக்க வைப்பேன்னு சொல்லும்போது, இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா பாக்கியா, எல்லாம் உன்னோட வேலை தானே, எங்கள் அம்மா அமைதியாக பேசாமல் இருக்காங்க, அதுக்கெல்லாம் நீ தானே காரணம் அப்படின்ற மாதிரி சொல்ல, யாருக்கும் யாரும் எந்த தொந்தரவும் இல்லை, காரணமும் இல்லை, ஏன் இனியா நீ இப்போ வரைக்கும் திருந்தாமல் தானே போயிட்டுருக்க, ஏன் இனியா 20 லட்ச ரூபா கொடுத்து அதில் சேர்றியே, அது உன்னால் திரும்ப சம்பாதிக்க முடியுமா, அப்படி அவங்க டொனேஷன் கேட்குறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சதி இருக்குன்னு நினச்சி பார்க்கலையா, 50 லட்சம் அவங்க கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, அதை விட்டுட்டு உங்ககிட்ட 20 லட்சம் கேட்குறாங்களே, இது ஏன் எதுக்குன்னு கூட யோசிக்க மாட்டீங்களான்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க. அப்போ தான் இங்கே வந்துட்டு நியூஸை போடுறாங்க. இதோ இந்த நியூஸை
நியூஸை நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போடும் பொழுது நியூஸ் வந்துட்டு ஒளிபரப்பாகுது. அதில் தான் இங்கே வந்துட்டு லைவாகவே ஓடிக்கிட்டு இருக்கு அந்த மோசடி கும்பல். அதான் இப்போ வந்தாங்க இல்லையா, ஆடிஷன் நடத்துகிறேன் பணம் வாங்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஆடிஷன் நடத்துகிற கும்பல் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏகப்பட்ட பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்க கிட்டையும் இதே காரணத்தை சொல்லி இந்த மாதிரி பல பேர்கிட்ட பணம் பறிக்க கடைசியாக மாட்டினது எங்கள் கோபி தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி பணத்தை கொண்டு கொடுத்துருந்தீங்கன்னா ஏமாந்து நிற்கிறது நீங்களுமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, இதை பார்த்து எங்கள் கோபி அதிர்ச்சியில் வாயை பிளந்து நிற்க, ஏண்டா ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதுக்கு முன்னாடி இது நல்லதா கெட்டதான்னு யோசிக்கிறதில்ல, சரி வருமா வராதான்னு யோசிக்கிறதில்ல, பொண்ணு ஆசைப்பட்டா அப்படின்றதுக்காக இதை செய்யலாம்னு நினச்சிட்டு போவியா? நீ வந்துட்டு பொண்ணு ஆசைப்பட்டதுன்றதுக்காக அழைச்சிட்டு போகல, பாக்யாவை பழி வாங்கணும், பாக்யா கிட்டேருந்து இந்தியாவை பிரிக்கணும், அதுதானே உன்னோட எண்ணம், இதான் உன் முகத்தில் தெல்ல தெளிவாக எழுதி ஒட்டியிருக்கேடா அப்படின்னு சொல்லும்போது இனியா வந்துட்டு கோபியா ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை இனியா, உனக்காக தான் நான் அழைச்சிட்டு போனேன்னு சொல்லும்போது, ஏண்டி இவரை நம்பி நீ போனீன்னா கண்டிப்பாக கடைசியில் இப்படி தாண்டி நடக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். இவங்களை பற்றியெல்லாம் நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டுமா, டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு நான் உன்னை போக வேண்டாம்னு சொன்னதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அதெல்லாம் இப்போ என்கிட்ட இங்கே வெளிப்படையாக என்னால் பேசவும் முடியாது. அதை நான் உங்ககிட்ட தனியாக பேசிக்கிறேன், தனியாக சொல்லிக்கிறேன். ஆனால் அதுக்கு இடையில் நீ இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சு திரும்பவும் காலேஜுக்கு போகாமல் இருக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே வந்துட்டு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. போச்சு போ, இனிமேல் உன்னால் காலேஜ் போக முடியாதா, 2 மாதத்துக்கு நீ வீட்டில் தானே இருந்தாகணும் அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே இனியா ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன டாடி இதெல்லாம், நீங்கள் கொஞ்சம் விசாரித்து பார்க்க மாட்டீங்களான்னு சொல்லும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ ஆசைப்பட்டியே அப்படின்னு சொல்லும்போது தான், என்ன டாடி ஆசைப்பட்டன்றதுக்காக என்ன வேணாலும் செஞ்சுருவீங்களா, ஆனால் அம்மாவை பாருங்கள், அம்மா என்னுடைய ஆசையை வந்துட்டு நிறைவேற்றுறாங்களோ இல்லையோ, ஆனால் அது சரியாக தவறான்றதை பல வகைகளில் சிந்திச்சு தான் அவங்க செயல்பட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கையில் அம்மா எனக்காக எவ்வளவோ செய்கிறாங்க, ஆனால் நான் அவங்களுக்கு திரும்ப திரும்ப கஷ்டத்தை மட்டுமே தான் கொடுத்துட்ருக்கேன். போங்க டாடி அப்படின்னு சொல்லிங்க தன்னுடைய கோபி மேலே கோவப்படுறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அம்மா பக்கத்தில் போக, இங்கே பாரு இனியா, இப்போவும் நீ திருந்துற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை, திரும்பவும் இதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இது மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு வந்து நிற்க தான் போகிறேன். எப்போ தான் நீ வந்துட்டு புத்தி வருமோ அப்படின்றது எனக்கு புரியவும் இல்லை. கண்டிப்பாக இந்த 2 மாதம் வீட்டில் இருந்தால் தாண்டி உனக்கு புத்தி வரும். ஏன்னா உன்னை விட டாப்பில் போகிற பசங்க எல்லாருமே நல்லா படித்து இப்போ நல்ல மதிப்பெண் எடுத்துகிட்டு அவங்க நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டுன்ற பேரையும் எடுத்துருவாங்க. ஆனால் 2 மாதம் லீவும் முன்கூட்டியே கொடுத்த நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ்மா எனக்காக காலேஜ் வரைக்கும் வந்து பேசுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு இனியா, உனக்கான தண்டனையே இதுதான், நீ வீட்டில் இருந்து இங்கே சமையல் எல்லாம் கற்றுக்கோ அப்படின்னு இங்கே ஈஸ்வரி சொல்ல, என்னால் முடியாது பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தானே ஆசைப்பட்ட டான்ஸ் ஆகணும்னு, வீட்டில் இருந்து டான்ஸ் ஆடு, நாங்கள் எல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு இங்கே செலியனும் சொல்ல, இங்கே ஜெனியும் சிரிக்கிறாங்க. ஜெனி சிரிச்சுட்டு, இங்கே பாரு இனியா, நீ பண்ணது ரொம்ப பெரிய தவறு அப்படின்னு சொல்லும்போது இங்கே இனியா கண்கலங்கி ஜெனியை கட்டிப்பிடிச்சு அழுக. இங்கே பாக்கியா எதுவுமே கண்டுக்காமல் உள்ளே போக, அங்கே நிற்கிற கோபியும் தலை குனிஞ்சபடி வீட்டிலேருந்து வெளியேற எங்கள் பாட்டி சொல்கிறாங்க, திரும்ப இந்த வீட்டுக்கு வரணும்னு நினைக்காத கோபி, இந்த வீட்டில் இருக்கிற ஆளுங்களுக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, பசங்களோட வாழ்க்கைக்கு கேள்விக்குறியாக வந்து நிற்கிறதே நீதான். 20 லட்ச ரூபாயை இழந்துட்டு அந்த பழியையும் தூக்கி இங்கே பாக்கியா மேலே தான் போடுவேன். அவள் உன்னை இந்த விஷயத்துலேருந்து காப்பாற்றிட்டாலே நினச்சி சந்தோஷப்பட்டு போ. அதை விட்டுட்டு திரும்பவும் இங்கே வந்து பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணத்தோட வந்த அப்புறம் நான் உனக்கு அம்மாவாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஈஸ்வரி மிரட்டி விட, கோபியும் ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் அப்படியே தலையை கீழே தொங்க போட்டுட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி வெளியேறி வீட்டை விட்டு வெளியேறி போகிறாங்க. இங்கே இனியா வந்துட்டு தன்னுடைய அம்மாட்ட பேசுகிறதுக்காக கிச்சனுக்கு ஓடி போக, ஆனால் ஒரு வார்த்தை கூட இங்கே பாக்கியா வந்துட்டு இனியா கிட்டே பேசவே இல்லை. பேசாமல் இருக்கிறதா இவளுக்கு பெரிய தண்டனையாக இருக்கும். என்னென்ன பேச்சு பேசிட்டா பெரிய மனுஷி மாதிரி, இவன் தனக்கு ஆசைப்பட்டதை செய்யணுன்றதுக்காக இப்படியெல்லாமா நடந்துக்கிறது ஒரு பொண்ணு, உன்னுடைய நல்லதுக்காக தான் அம்மா யோசிப்பாங்கன்றதை இவள் புரிஞ்சுக்காமல் போயிட்டாலே நினச்சி பாக்கியா வருத்தத்திலே இருக்க, ப்ளீஸ்மான்னு சொல்லிங்க பக்கத்துலேயே எனக்கு கெஞ்சிட்ருக்காங்க இனியா. ஆனால் எங்கே அதுக்காக பாக்கியா பேசுகிறதில்ல. ஜெனி வந்து, விடு இனியா, அம்மா எப்படியும் சரியாயிடுவாங்க, ஆண்டி எத்தனை நாள் உங்ககிட்ட பேசாமல் இருக்க போகிறாங்க, இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்துட்டு கூட்டிகிட்டு போக பாட்டிக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்க. சாரி பாட்டி, நான் மன்னிச்சிருங்க, நான் ஏதோ அவசரத்தில் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லடா, ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் இங்கே நீ உங்கள் அம்மா கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கேற்றது போல் செய்யணும், இப்படி வீட்டில் சொல்லாமல் செய்கிறது இதுதான் கடைசியாக இருக்கணும், கடைசின்னு சொல்லி நாங்கள் தான் வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்கேமோ தவிர, ஆனால் நீ இந்த வீட்டில் ஒரு நாளும் உண்மையாகவே நடந்துக்க மாட்ற, உண்மையாக நடந்துக்க பழகு இனியா. தாத்தா உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனார், உன்னால் சாதிக்க முடிஞ்சதை சாதிக்கணும்னு தான் சொன்னாரே தவிர வீட்டில் எல்லா விஷயங்களையும் மறைக்கணும், அதனால் பிரச்சனை வரணுன்றதை பற்றி அவர் சொல்லவே இல்லை இனியா, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு எங்கள் பாட்டியும் சொல்கிறாங்க. இதை கேட்ட இனியா எங்கள் பாட்டியை கட்டி பிடிச்சிட்டு அழுக, இனிமேலாவது இவ திருந்தனா சரின்னு எங்கள் பாக்கியா வந்து சரியான தண்டனை தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இங்கே வந்து பாக்கியா பேசணும்னா அது இனியா நடந்துக்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது.